இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் நம்ம லேடிஸ்க்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான கம்பி பேங்கிள் கலெக்ஷன்ஸ் தாங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எங்கன்னா தங்கமயில் ஜுவல்லர்ஸ்லேருந்து தாங்க காட்டிகிட்ருக்கேன். பேர் பேங்கிள்ஸு சூப்பரான வெயிட்டு கூட நம்மளுக்கு பட்ஜெட்டில் வந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் தாங்க. 8 கிராமில் ஒரு பேங்கிள் வந்துடுதுங்க. 1 பவுண்ட்லவே நம்மளுக்கு ஒரு பேங்கிள் கிடைக்குது. வேஸ்டேஜ் கூட 8% ஸ்டார்ட் ஆகுதுங்க. தங்கமயில் ஜுவல்லர்ஸில் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ 1 by 1 காட்டிடுவேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே பேர் பேங்கிள்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லைங்க. டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பேட்டர்ன்ஸு. இந்த பேட்டர்னுக்குள்ளே பாருங்கள், சேம் என்னோடய பேங்கிள் மாதிரி இருக்குது. ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி அதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டர்ன் பாருங்கள், இது வந்து ஒரு டைமண்ட் கட்டு மாதிரி இருக்குது, ஷைனிங்காக இருக்குங்க. 10 கிராம் தான் ஒரு பேங்கிள் வருது. இந்த பேங்கிள் வந்து ஒரு பேங்கில் 1 பவுண்ட் தான் வருதுங்க. சைஸஸ் வந்து 22, 24, 26, 28 வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை இங்கே இன்னும் உங்கள் கை பெருசாக இருக்குது, பத்தாதுன்னா ஆர்டர் பண்ணி கூட எடுத்துக்கலாமா சொல்லியிருக்காங்க. ஒரே 1 பவுண்ட் தாங்க. நீங்கள் 22 சைஸு 24 சைஸு இருந்தால் கை சாலிடாக இருக்குங்க. இந்த 4 பேங்கிள்ஸு 4 பவுனு சூப்பராக இருந்துச்சு. அடுத்த 4 பேங்கிள்ஸ் இருக்குது இல்லைங்க, அது 6 பவுன் வருதுங்க. ஒரு பிளைன் ஜிக்ஜாக் டைப்பில் வந்து ஃப்ளவரு, ஒரு லீஃபு, எல்லா பேட்டர்ன்ஸ் வர மாதிரி. இது வந்து ஒரு மிரியம் பேங்கிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, தெலுங்கில் அப்படி சொல்லுவாங்க. அந்த பேட்டர்னில் வந்துருக்கிறது. இது வந்து நம்ம டெய்லி இப்போ யூஸ் பண்ணால் கூட எதுவும் பெண்டு கிண்டு ஆகாதுங்க. அந்த மாதிரி பேட்டர்ன் சேம் இப்போ என்னோடய கையில் போட்டிருக்கேங்க. இந்த பேட்டர்ன் தான். ஆனால் நான் வந்து ஜிஆர்டியில் வாங்கியிருக்கேன். இது வந்து தங்கமயில் ஜுவல்லர்ஸ் பேங்கிள்ஸு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் லைஃப் லாங் ஓல்டில் இருந்து இப்போ நியூ ஜென்ரேஷன் அவங்க கூட போடுவாங்கங்க. அந்த பேட்டர்ன் வேணால் பேங்கிள்ஸ் தாங்க. அழகாக இருக்கும் பேங்கிள். அது தங்கத்தில் வளையல் யாருக்கு தான் பிடிக்காதுங்க. எல்லா லேடிஸ்க்குமே தங்க வளையல்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற கிராம் ரேட் ஏறிட்டே போகுது. இப்போ தீபாவளிக்கு ஆஃபரும் போட்டிருக்காங்கங்க. எத்தனை பேர் தீபாவளிக்கு என்ன வாங்கியிருக்கீங்கன்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்களுக்கு தீபாவளியெல்லாம் பழக்கம் இல்லை. நெக்ஸ்ட் மந்த் கல்யாண நாள் வருது. அதையும் நம்ம சீட்டு முடிய போகுது. லலிதா ஜுவல்லர்ஸில் போட்டு இருக்கிறது. பார்க்கலாம் என்ன வாங்கலாம். அங்கே எவ்வளோ வரப்போகுதுங்க. மாதம் 10,000 கட்டுற இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 கிராம் கூட தேருமா தேராதானே தெரியல. பார்க்கலாம். அதோட எங்கள் ஹஸ்பண்ட் ஏதாவது போட்டு எனக்கு கல்யாண நாளுக்கு வாங்கி கொடுப்பாரா இல்லையா. 2 பேருக்கு கல்யாணம்னாலும் அவர் பர்த்டே இருந்தாலும் எனக்கு தான் கிஃப்ட்டு, என்னோடய பர்த்டே இருந்தாலும் எனக்கு தான் கிஃப்ட்டு, கல்யாண நாள் இருந்தாலும் எனக்கு தான் கிஃப்ட்டு. பாவம், நான் எதுவுமே அவர் கிஃப்ட் பண்ணவே மாட்டேன். அது இல்லாமல் அவர் கேட்டது இல்லை. ஸோ அவங்க கஷ்டப்படுறது நமக்காக தானே, அதனால அவ்வளோதான். இந்த பேட்டர்ன் எல்லாம் ஒரு பவுண்ட்லவே வருதுங்க. ரொம்ப அழகான பேட்டர்னு. டைமண்ட் கட் ஷேடு வருது, அப்படியே ஜொலிக்குது பாருங்கள். இது வந்து சேம் அதே மாதிரி பேட்டர்னில் பாக்ஸை குட்டி பள்ளம் வந்த மாதிரி தெரியுது பாருங்கள். அப்படியே பெண்டாகி இருக்கிற மாதிரி. இது ஒரு வளையல் 10 கிராம் வருதுங்க. நல்லா இருக்குல்ல. இது வந்து சேம் என்னோடய பேட்டர்ன், நான் டெய்லி வேர் பண்ணுறல அந்த பேட்டர்ன். அதுக்கு உள்ள ஒரு பாக்ஸில் ஒரு லீஃப் ஒன்று, ஒரு ஃப்ளவர் ஒன்று, ஒரு லீஃப் ஒன்று, ஒரு ஃப்ளவர் ஒன்று வருது. சூப்பராக இருக்குது இல்லைங்க. இதுவுமே 10 கிராம் தான் வருது ஒரு பேங்கிள். இது மாதிரி கம்பி பேங்கிள் கூட இருக்குங்க. பைப்பிங் மாதிரி வச்சது சாலிடாக இருக்கும். இது மாதிரி கூட நிறைய பேர் டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. கம்பி பேங்கிள்ஸ் தான் இருக்கா டெய்லி போடுற மாதிரி நினைக்காதுங்க. இது மாதிரி பாம்பே பேட்டர்ன், கல்கட்டா பேட்டர்ன் கூட டெய்லி வேர் பண்ணுற மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஓல்டு மாடலில் பட்டையாக போடுவாங்கல்ல, வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க போடுவாங்க, விரும்புவாங்க. அந்த பேட்டர்னில் கூட இருக்குங்க. அதையும் கொஞ்சம் இந்த ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது பேட்டர்ன்ஸ் எல்லாமே. நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் தங்கமயில் ஜுவல்லர்ஸு. அதையும் நம்ம வந்து இப்போது ஆவடியிலோனே நம்மளுக்கு ஓப்பன் இருக்குங்க தங்கமயில் ஜுவல்லர்ஸு. நீங்கள் டி நகர் வரைக்கும் போக வேண்டியதில்லை. இங்கே ஆவடியிலோனே இருக்கிறதுனால நம்ம சென்னை சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எந்த பக்கத்தில் இருந்தாலும் 1/2 hour தான் ட்ரெயின் ஜெர்னின்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், இந்த பேங்கிள் எல்லாம் 7 கிராம் தான் இருக்குங்க. ஒரு பேங்கில் 7.5 கிராம், 7.25 கிராம், 1 பவுனுக்கு ஒரு பேங்கிள் வந்துடுதுங்க. கம்பி பேங்கிளுங்க கெட்டியாக சாலிடாக இருக்குங்க. 24 சைஸ் ஆனாலும் கெட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. இது மாதிரி பேங்கிள் ஒரு 4 பேங்கிள் வாங்கினாலும் ரெண்டு கையில் போட்டிக்கலாம். இது ஓல்டு ஃபேஷன் சொல்லியிருந்தேன் இல்லைங்க. வயசானவங்க, ரொம்ப வயசானவங்க போடுற மாதிரி பேட்டர்ன்ஸ் இது. நம்ம கூட போட்டிக்கலாங்க. கோல்டு பேங்கிளுக்கு என்ன மாடல் இருக்க போகுது, வயசு இருக்க போகுது, யாராக இருந்தாலும் போட்டிக்கலாம்.
அவ்வளோ அழகான பேட்டர்ன். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, சாலிடாக இருக்குங்க. நீங்கள் டெய்லி இப்போ ரஃப் அண்ட் டஃப்பாக யூஸ் பண்ணலாம். காலேஜ் வேர் பண்ணலாம், ஆஃபீஸ் வேர் பண்ணலாம், ஃபங்க்ஷன் வேர் பண்ணலாம், பார்ட்டி எதுவாக இருந்தாலும் போட்டிக்கலாம். இந்த பேங்கில் கூட பாருங்கள் கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது. ஓல்டு மாடல் தான், ஆனாலும் இப்போ கொஞ்சம் ட்ரெண்டாக இருக்குது. இதெல்லாம் பாக்ஸாக கட்டிங் மாதிரி வருது பாருங்கள். மேலே ஷேடு வந்து அப்படியே ஜொலிக்குது. என்னவோ டைமண்ட் பேங்கிள் மாதிரி, இப்போ கல் வச்ச பேங்கிள் மாதிரி அப்படியே ஜொலிக்குது. எனக்கு நடுவில் தெலுங்கு வந்துடுதுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. திடீர்னு தெலுங்கு வந்துடுது. நானே அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன் தமிழில் பேசுகிறதுக்கு. நிறைய சிஸ்டர்ஸு கமெண்ட்டில் சொல்கிறீங்க, அக்கா உங்கள் தமிழ் சூப்பராக இருக்குது, உங்கள் தமிழ் பிடிச்சிருக்கான்னுட்டு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் நான் இவ்வளோ வரைக்கும் கஷ்டப்படுறேன், இவ்வளோ வரைக்கும் வந்திருக்கேன்னா நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி கொடுக்குதுங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ வேலை இருந்தாலும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னோடய ஜாப் நான் பண்ணி தான் ஆகணும். நம்ம சப்ஸ்கிரைபர் எனக்காக இந்நேரம் நிறையா பேருங்க, திருப்பூர் எங்கெங்கேருந்தோ, ஆஸ்திரேலியாலேருந்து, ஃபாரின்லேருந்து கூட நம்ம சேனல் பார்க்குறாங்க தமிழ்காரங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குங்க. நிஜமாகவே கொஞ்சம் தமிழ் பேச வந்தால் போதுங்க, எப்படியாவது கை பிடிச்சி மேலே இழுத்துடுவாங்க நம்ம தமிழ்காரங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எல்லாருக்கும் எப்போவுமே நான் லைஃப் லாங் கடமைப்பட்டுட்டு தாங்க இருப்பேன். இன்னும் சொல்லணுமன்னா நம்ம சொந்தக்காரங்களுக்கே பொறாமை வருது. உனக்கு தெலுங்கு பேசலாம், இல்லை தெலுங்கில் கிளியராக தமிழில் பேச. எனக்கு வர்றது தானேங்க நான் பேச முடியும். ஒரு நாள் 2 நாள் கொஞ்சம் நடித்து பேச முடியும். எப்போவுமே பேச முடியுமா? யாரால இருந்தாலும் வந்தது பேச முடியுது, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சது, எனக்கு வாயில் வர தமிழ் கடவுளை கொடுத்தது. இது வரைக்காவது நான் பேசிட்டு என் பேச்சு பிடிச்சிட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, கமெண்ட்டும் பண்ணுறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ ஒரு தைரியமாக இருக்குது தெரியுங்களா? நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட். டெய்லி என்னோடய வீடியோக்காக அக்கா இன்னும் வீடியோ விடலையா, அக்கா நேற்று வீடியோ விடலான்னுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் என் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட கேட்க மாட்டேங்கிறாங்கங்க. நீங்கள் கேட்குறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சப்ஸ்கிரைபர்ஸ் தான் என்னோடய ஃபேமிலின்ற மாதிரி நான் ஃபீல் ஆகிறேன். இப்போது அவ்வளோ அன்பாக என்னை கேட்குறது என்ன பராமரிக்கு, அது எதோ சொல்லுவாங்கல்ல, அது பண்ணுறது, கேரிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதெல்லாம் ஏன் ஷேர் பண்ணுறேன்னா, ஏதோ ஒரு வார்த்தை வரும்போது நம்மளுக்கு நல்லது செஞ்சவங்களுக்கு பற்றி நம்ம பேசணும் இல்லை, அதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். போர் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் மாடல்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. உங்களால் அக்கா இது கோல்டு ரேட் எங்கோ ஏறி போகுது, எங்கேருந்து அக்கா நம்ம வாங்கிறது நினச்சிங்கன்னா, நீங்கள் டிஜி கோல்டில் கூட சேவிங் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஸ்கீமு இதிலவும் ஜாயின் பண்ணிக்கலாம். அரை கிராம் ஆகுது ஒரு மாதத்துக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அக்கா அது கூட முடியாது, கோல்டே சேர்த்து வைக்க முடியாது, சேவிங் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா சில்வராக கூட சேவிங் பண்ணி வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் வச்சுங்கன்னா ஒரு 5 கிராம் சில்வர் வரும். இப்போவே அவ்வளோ ரேட் இருக்குது. இன்னும் 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் கழிச்சு சில்வர் எங்கோ இருக்குங்க. கோல்டுக்கு அந்த காலத்தில் எப்படி இருக்குது, நம்மளெல்லாம் நான் என்னோடய கல்யாணத்துக்கு 4500 ரூபாய் தான் 1 பவுன். அது மாதிரி சில்வர் இப்போ வாங்கி வச்சா உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சருக்கு அதுக்கெல்லாம் கூட எங்கோ போயிடுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், ஏதோ ஒன்று கோல்டாக இருந்தால் கோல்டு, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் சேல்ரி, உங்கள் வீட்டு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்த்து வச்சுக்கோங்க. அது கோல்டாக இருந்தாலும் சில்வராக இருந்தாலும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய சிஸ்டர்ஸு அன்ற மாதிரி நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களுக்கு பிடிச்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரியாக்கான்னுட்டு, இல்லைன்னா அது அப்படியே தள்ளிடுங்க, பேசிகிட்டே போயிடுறேன் சரிங்களா? இதில் இருக்கிறது எல்லாமே 1 பவுண்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. தங்கமயில் ஜுவல்லர்ஸில் எல்லா மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது. வேஸ்டேஜ் கூட கம்மியாக இருக்குது. தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. உங்களால் முடிஞ்சவருக்கு தீபாவளி சந்தோஷமாக கொண்டாடுங்க. டப்பாஸ் எல்லாம் வடிக்கும் போது குழந்தைங்களும் பத்திரமா பார்த்துக்கோங்க. டேக் கேர், பாய்.